நண்பர்களுக்கு வணக்கம். MEAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 28ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். ஜார்க்கண்டின் 14வது முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்க உள்ளார். 48 வயதாகும் சோரன் முதல்வராக பதவியேற்பது இது 4வது முறையாகும். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் 13 மாதங்களுக்கும் மேலாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே நடைபெற்று வந்த தீவிர மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் பாலஸ்தீனத்தில் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே தொடங்கிய போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது. அதே வேளையில் இஸ்ரேலும் லெபனானும் எல்லையை பகிர்ந்து வருவதால் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் எல்லை பகுதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலாக தமிழ்நாடு அரசே புதிய திட்டத்தை செயல்படுத்தும் என்று முதல்வர் மு. க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விஸ்வகர்மா திட்டம் ஜாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த திட்டத்தை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசின் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஆய்வு மேற்கொண்டு திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய பரிந்துரைத்துள்ளது. அதாவது விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக வழிகாட்டுதல்களில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுடையவராக இருக்க வேண்டும். பயன் பெறுவோரின் குறைந்தபட்ச வயது வரம்பை 35ஆக உயர்த்த வேண்டும். இதனால் தங்கள் குடும்ப வர்த்தகத்தை தொடர அதை நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பலன்களை பெற முடியும். கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பும் கிராம ஊராட்சி தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழியாகும். ஆட்சி நிர்வாகம் மக்களுக்கு தெரிந்த மொழியில் இருக்க வழிவகை செய்வதாகும். ஆட்சி மொழி செயலாக்கம் என்பது நிர்வாகத்தில் கையொப்பங்கள், பதிவேடுகள், பயண நிரல்கள், நாள் குறிப்புகள், கடிதங்கள், முத்திரைகள், கோப்புகள், கணினிகள் ஆகியவற்றில் தமிழில் எழுதுவதும் பராமரிப்பதும் ஆகும். தமிழ் வளர்ச்சித்துறையால் நடத்தப்படும் 2 நாள் ஆட்சி மொழி பயிலரங்கம் மற்றும் கருத்தரங்கம் தமிழின் அருமையை நன்கு உணர்த்த உதவிடும் வகையில் அமைகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ள நாம் மக்கள் பேசும் மொழியில் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதே ஆட்சி மொழி திட்டத்தின் நோக்கமாகும். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைய அரசு அலுவலர்கள் அனைவரும் தமிழில் கோப்புகளை எழுத வேண்டும். பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்வதற்காக சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபாய் 547.50 பிரீமியம் செலுத்த வேண்டும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக நெல் பயிரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை என போற்றப்படும் டாக்டர் சிவபாதம் விட்டல் ஆவார். தொழிலதிபர் அதானி மீதான அமெரிக்க நீதித்துறையின் லஞ்ச குற்றச்சாட்டு உத்தரவு உத்தரப்பிரதேச மாநில சம்பல் பகுதி வன்முறை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அமர்வும் முழுமையாக முடங்கியது. கிறிஸ்தவராக மதம் மாறிய பின்னர் வேலைக்காக இந்து பிரிவில் பட்டியல் இன SC ஜாதி சான்றிதழ் கோரிய பெண்ணுக்கு சான்றிதழ் வழங்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட அதிவேக ரயில் சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலை ICF தயாரித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முழுவதும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் வெற்றியை தொடர்ந்து உயர்வேக ரயில்களை உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்யும் முயற்சியை
இந்திய ரயில்வே மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பாரத் எர்த் மூவர் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் சென்னை ஐசிஎஃப் வடிவமைத்து தயாரித்து வருகிறது. இந்த அதிவேக ரயில் தயாரிப்பு என்பது மிகவும் சிக்கலான நவீன தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது ஆகும். மேலும் ஜப்பான் நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்டத்தை பொறுத்தவரை 331 கிலோமீட்டர் தொலைவுக்கான உயர்நிலை பால கட்டுமானங்கள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இணைய சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் 6.69 லட்சம் சிம் கார்டுகள் மற்றும் 1.32 லட்சம் IMEI எண்களை மத்திய அரசு முடக்கியது. இணைய குற்றங்கள் குறித்து உடனடியாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் நோக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டில் 14C என்ற மேலாண்மை அமைப்பு நிறுவப்பட்டது. தற்போது வரை இதில் மேற்கொள்ளப்பட்ட 9.94 லட்சம் புகாரின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் மோசடியில் இருந்து ரூபாய் 3431 கோடி பாதுகாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியதாவது: நியாய விலை கடை ஒப்பந்தக்காரர்களுக்கான விலை உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயம் செய்யும் நிலையில் மாநில அரசுகள் தங்களின் வசதிக்கேற்ப அந்த விலையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அது மத்திய அரசு நிர்ணயித்த உச்ச வரம்பை காட்டிலும் கூடுதலாகவும் இருக்கலாம். உணவு பாதுகாப்பு சட்டம் 2015 கீழ் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட உணவு தானியங்களை மானிய விலையில் விற்பனை செய்வதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரலில் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட நடைமுறைகளின்படி பொது பிரிவு மாநிலங்களில் நியாய விலை கடை ஒப்பந்தக்காரர்களுக்கான விலை உச்சவரம்பு குவிண்டாலுக்கு ரூபாய் 90 ஆகும். கூடுதல் விலை உச்சவரம்பாக குவிண்டாலுக்கு ரூபாய் 21ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. சிறப்பு பிரிவு மாநிலங்களுக்கான ஒப்பந்ததாரர் விலை உச்சவரம்பு குவிண்டாலுக்கு ரூபாய் 120 ஆகவும் கூடுதல் விலை உச்சவரம்பாக குவிண்டாலுக்கு ரூபாய் 26 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதே நிலைதான் தற்போதும் தொடர்ந்து வருகிறது. இந்த உச்சவரம்பை உயர்த்தும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட உணவு தானியங்களுக்கான பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது என்பது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு, உரிமை வழங்குவது, நியாய விலை கடைகளை கண்காணிப்பது உள்ளிட்ட அனைத்து கடமைகளும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் பொறுப்பின் கீழ் வருவது குறிப்பிடத்தக்கது. ஃபிஜி நாட்டில் பல தலைமுறைகளாக வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் திட்டம் மத்திய அரசு நிதியுதவியுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் ராக்கி என்ற பகுதியில் உள்ள சங்கம் என்ற இந்திய வம்சாவளியினர் நடத்தி வரும் அமைப்பு நிர்வகிக்கும் பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபிஜி கல்வித்துறையுடன் சங்கம் என்று அழைக்கப்படும் தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம் என்ற தமிழர் வம்சாவளியினருக்கான அமைப்பு சேர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்திலிருந்து எண்ணற்ற மக்கள் ஃபிஜி நாட்டில் குடியேறினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் நடைபெற்ற உலக கேடட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் 8 வயதுக்குட்பட்டோருக்கான ரேபிட் பிரிவில் இந்தியாவின் திவித் ரெட்டியும் 10 வயதுக்குட்பட்டோருக்கான ரேபிட் பிரிவில் தமிழகத்தின் ஷர்வானிகாவும் சாம்பியன் ஆகி அசத்தியுள்ளனர். மற்றொரு இந்தியரான சாத்விக் ஸ்வெயினுக்கும் அதே புள்ளிகளை எட்டியிருக்க வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் ஆட்டம் கையாளப்பட்டது. அதில் திவித் ரெட்டி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனார். சாத்விக் வெள்ளி பெற்றார். அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அறிவியலாளர் ஜெய் பட்டாச்சார்யாவை நியமித்து அந்நாட்டின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். நன்றி.